வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கிற விஷயங்கள், மோடி அவர்கள் ஒரு பிளாங்க் செக் கொடுக்க தயாராக இருக்காரு. யாருக்கு? திமுக தலைவர் அடித்த அந்தர்பல்ட்டி, எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அந்த பிரச்சார வாசகம் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நகைச்சுவை வாசகம். அள்ளி கொடுப்ப எல்லாரும் அள்ளி கொடுக்குறாங்க, நான் அள்ளி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கை. இஸ்ரேல் விவகாரம் மீண்டும் போரை நோக்கி நகர்கிறதா? இஸ்ரேல் ஈரான் யுத்தம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லைட்டாக இந்த சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஹைப் பட்டன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். மேலும் மேலும் ஒரு விஷயம், நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம். ஏன்னா இடையில சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கி பேச இருக்கோம். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் ஒருபடியாக அந்த மகளிர் குண்டான 33% இடஒதுக்கீடு முடிச்சிட்டாங்க. தொகுதி மறுவரையும் பேசி முடிச்சிட்டாப்புல. இதில் நேற்று காரசாரமான விவாதம் நம்ம தமிழ் யூடியூப்பில் மட்டும்தான் நடந்திருக்குண்ணே. விவாதம்னா ஒன்று அவங்க சைடு இருக்கிறதும் போடணும், ஆனால் இங்கே போடலை. நான் மட்டும் ஒன்று அடிக்கம்பாருன்னு சொன்ன மாதிரி இவங்க பேசுனதை மட்டும் பேசியிருக்காங்க. அங்கே மறு சைடு என்ன பேசினாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு பேசியிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருதுக்கு நேற்று ஒரு விஷயம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் ஹேண்டில் பண்ண விதம். இப்போ அந்த இடஒதுக்கீடு நான் கூட இது பண்ணலப்பா, நீங்களே உங்கள் விளம்பரத்தை போட்டுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்கோங்க, எதுதான் பண்ணி முடிச்சுக்கோங்க, நான் உத்தரவு கொடுத்துறேன்ப்பா, என்ன கூட ஃபோட்டோவில் கூட போட வேண்டாம், என்னனாலும் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு பிளாங்க் செக்கு கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நிரப்பிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நையாண்டியாக கொண்டு போயிருக்காரு. அதையும் தாண்டி திமுகவோட கருப்பு சட்டைக்கு அழகாக ஒரு வாசகம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? நேற்று முழுவதுமே அதாவது இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக இவர்கள் சொன்ன அந்த பொய் வாதம் இருக்குல்ல, நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர்கள் மட்டுமல்ல, நேற்று இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்கள், அந்த எடிட்டர்கள், நெறியாளர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கோவை சத்தியனுக்கும் திமுக ஆள் ஒருத்தருக்கும் நடக்குது. கோவை சத்தியனுக்கு அவ்வளோ இடையூறு, அவ்வளோ இது. அந்த திமுக நபர் எனக்கு என்னன்னு பேசுகிறார். வழக்கமான ரோட்டில் பேசுவாங்கல்ல, டேட்டாஸ் இல்லாமல், அந்த மாதிரி பேசுகிறாரு. இவங்க திருப்பிக்கிட்டு கேட்டால் வாய் சண்டை தான் போகுது. இதே மாதிரி தான் இதே தொனி வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே டிவி டிபேட்டில் வேணால் நீங்கள் நெறியாளரை வச்சுக்கிட்டு உருட்டலாம், செட் பண்ணிக்கலாம். ஒரு நெறியாளர் எடிட்ரு, திமுக சொம்புன்னு கூட வச்சுக்கலாம். அவர் சொல்கிறாரு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி திருமணம் அதான் பேசியிருக்காரு. நேற்று கூட அமித்ஷா சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில். நேற்று எல்லா பத்திரிகையிலும் வந்துருக்கு. காலைல பத்திரிகை படிக்கிறாங்களா இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி, பிசி, இது எஸ்சி எஸ்டி எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னு தான் நேற்று கூட சொல்லியிருக்காரு. இதில் அண்ணன் திருமாவளவன் சொன்னது என்னென்னா, ஓபிசியோட சதவீதம் அதிகமாயிரும், அப்போ எப்பரா இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது முடிச்சிருவாங்களாம். அதனால சென்சஸ் எடுக்க மாட்டேங்காங்க. அந்த சென்சஸ் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு? நீங்கள் என்னைக்கோ 2019 என்னமோ உச்சநீதிமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதை அரசியலாக்குவாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம், டிஜிட்டலைஸ் முறையில் எடுக்கிறோம், எப்படிலாம் எடுக்க போகிறோன்றதெல்லாம் நேற்று அமித்ஷாலாம் பேசியிருக்காரு. ஜியோலே இருக்குது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து ட்விட்டர்லேயும் அதுலேயும் அதை போட்டுட்டு வராங்க. எவ்வளோ தான் உங்களுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, திரும்ப போய் சொல்லிகிட்டே இருக்கிறது. இவர் உதயநிதி போயிட்டு டீலிமிட்டேஷனில் இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் போகும். இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நமக்கு 47 சீட்டு தான் வரும், நமக்கு 59 சீட்டுகிட்ட வரணும், 47 தான் வரும் அப்படின்னு நேற்று பேசி பொய்யா பேசுறது. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. அதே தெம்போட அப்படியே ராஜ நடை நடந்து அங்கே போனாங்க. போயிட்டு மிஸ்டர் ஸ்பீக்கர் சார், எங்கள் தலைவர் கருப்பு கொடி ஏற்றி இது பண்ணுவோம், தலைவர் கருப்பு கொடி ஏற்றினா ஏத்தாத்தி எங்களுக்கு அதே எங்கேயும் சொல்கிறேன். உனக்கு தான் இந்த மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லாம் பார்லிமெண்ட்லாம் அதை வச்சு செஞ்சு விட்டாப்புல. அவரும் செஞ்சு விட்டாரு. சூர்யா, யாரை மிரட்டுறீங்க, இதே கதை எத்தனை நாளைக்கு பேசுவீங்க அப்படின்னு, நீ மிரட்டினா இதாகிடுமான்ற மாதிரி அவர் கேட்டார்.
இவர் உட்காந்துட்டு இது பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்த அம்மா அவங்க பேசுகிறாங்க, கனிமொழியும் பேசலை, படிக்கிறாங்க. படித்து இந்த பல விஷயங்களை சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி 543 எம்பிக்கள் இருக்கும் போதே 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றணும் பெண்களுக்கானதுன்னு சொல்கிறீங்க. 2004 அது கூட வேணாம், 99 2014 வரைக்கும் மத்திய அரசில் நீங்கள் தானே இருந்தீங்க. ஆமாம். என்ன பண்ணீங்க? மிக முக்கிய பதவியில் இருந்தாங்க. நிறைவேற்றுறது என்ன பண்ணீங்க? இன்றைக்கி வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்றீங்க. 2001 எல்லாரும் சேர்ந்து தானே வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டு அமெண்ட்மெண்ட்டை 2026 கொண்டு வரணும்னு சட்டம் பண்ணீங்க. அதை கேட்டால் நாங்கள் வந்து இது அப்படியா அது அப்படியா அப்படின்னு இதில் மௌனமாக கள்ள மௌனம் சாதிக்கிறது காங்கிரஸ். அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்களை வச்சு அடிக்க வச்சுருவோம், நம்ம ஒரு ஓரம் பண்ணிப்போம். பார்லிமெண்ட்டில் வந்துக்கிட்டு அது இது 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 பிரதிநிதித்துவம் இல்லை, அது இல்லை, ஒரே அடி 50% உங்களுக்கு இவ்வளோ வரும். 59 சீட்டு தமிழ்நாட்டுக்கு வருது. டோட்டலாக பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ சீட்டு வருது எல்லாத்தையும் நேற்று உடச்சி அவர் சதவீத ரீதியாக எடுத்து சொல்லிட்டாருண்ணே அமித்ஷா. 7.13 இப்போ மாறினா 7.23 உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சதவீத ரீதியாக எடுத்து சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லிட்டாரு. பிரதமர் ஒரு படி மேலே போய் உனக்கு என்ன வேணும், எப்படி நான் உறுதி கொடுக்கணும் சொல்லு, என்ன மாதிரி நான் உறுதி கொடுக்கணும். அதாவது என்ன சொன்னார்னா, முன்பு இருந்த அரசு இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் மற்றும் அதன் பிறகு என்ன நடக்குது என்பதில் இந்த சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து உத்தரவாதம் என்ற வார்த்தை தேவைப்பட்டால் அதை பயன்படுத்துகிறேன். வாக்குறுதின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை தேவைப்பட்டால் அதையும் சொல்கிறேன். தமிழில் ஏதாவது நல்ல வார்த்தை இருந்தால் அதையும் நான் சொல்ல தயாராகிறேன். இப்போ பாருங்கள், தென் மாநிலம் எந்த தென் மாநிலம் வந்து இதுக்காக அங்கே பேசிச்சு? ஒன்றும் கிடையாது. சந்திரபாபு நாயுடு ஆதரித்து பேசியிருக்காரு. அவர் ஒரு படி மேலே போய் நான் மக்கள் தொகையை கூட்டுவதற்குண்டான முயற்சியும் எடுப்பேங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ எந்த தேஜஸ்வி சூர்யா சொல்கிறாப்புல, நான் கர்நாடகா தான், எனக்கு குறைச்சிருந்தா உன் கூட சேர்ந்து நானும் சண்டை போடுவேன், அவங்க சொல்கிறபடி நீ சொல்கிறபடி நடந்தால் நானும் சண்டை போடுவேன். ஆனால் அது கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? கேரளாலே வரலண்ணே, கேரளாவில் கூட பெரிய கம்யூனிஸ்டுகள். அப்புறம் வார்த்தையோட விளையாடாதீங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்துக்கிட்டு இந்த வார்த்தையில் விளையாடுறது, குழப்புறது, இந்த வேலைலாம் பண்ணுறாங்க. பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ நேரம் நீட்டி முழக்கினாங்க கனிமொழி. எல்லாமே பழைய டைப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது, 2011 அடிப்படையில் பண்ணக்கூடாது, அதை அப்படி சொல்கிறீங்க, இதை இப்படி சொல்கிறீங்க. அது இல்லைன்னா நேற்று இதை பேசியிருந்தாவது அமித்ஷா அவர்கள் சொல்லலை. அதுக்காக சரி நீ எதாவது பேசியிருந்தீங்கண்ணா, நேற்று மசோதாவுன்னு சொல்லி இதுதான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி பேசுனீங்கண்ணா என்னன்னு நான் எழுதி கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எனக்கு டைம் கொடுக்கல, படித்து தான் ஆகணும், அதான் படிக்கிறேன். இன்னொரு விஷயம், இவர்கள் அந்த பெண்கள் இடஒதுக்கீடு இது மசோதா பற்றி பேசுறது. மூணாவது விஷயம் என்ன ஒன்றாச்சு, இப்போ யூனியன் பிரதேசத்துக்காக கொடுக்குற விஷயங்கள் அதுவும் அதே அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. இதில் காங்கிரஸ் சைட்லேருந்து யாரும் பேசலைங்க, ஒன்றும் பெருசாக பேசலை. இந்த இதுக்கு வந்து தேஜஸ்வி சூர்யா பேசுனது தான் நேற்று ஹைலைட்டு. போட்டு அடின்னு அடிச்சாப்புல. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எந்தெந்த பீரியடில் பண்ணீங்க, உங்களுடைய இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எல்லா விஷயத்தையும் அவர் போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. இவர் உட்காந்து நாங்கள் ஒருமைப்பாட்டுக்கு நிதி வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம், அதான் ஒருமைப்பாடு அது இதுன்னு அவர் தனியாக. அதனால் நேற்று இங்கே உருட்டிக்கிறாங்க. எப்படி உருட்டிக்கிறாங்க, நாங்கள் தான் சாதிச்சிட்டோம் பேசிட்டோம். இன்னும் பார்லிமெண்ட்டில் எல்லாமே தலைகீழாகிடுச்சு. இன்னொரு விஷயம், மத்திய அரசு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருச்சு. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. ஆமாம், அதுக்கு பெரிய ப்ராசஸ். கமிட்டி தான் போயிட்டு வந்து பரிந்துரைகள் எல்லாம் சொல்லும். அந்த கமிட்டி பரிந்துரை சொல்லுதுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் 59% 50% நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கமிட்டி பரிந்துரையில் பல விஷயங்கள் இருக்கும். அதோடு சேர்த்து எண்ணிக்கையில் தான் 50% நாங்கள் அப்படியே சமச்சீராக கொண்டு வருவோன்றாங்க. இதில் என்ன பிரச்சனை? இவர்கள் திரும்ப 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 இந்த லோக்கல் அரசியலையே போய் பார்லிமெண்ட்லேயும் பேசி பல்பு வாங்குறாங்க. சின்ன பையங்க தேஜஸ்வி சூர்யா தும்சம் பண்ணிட்டாப்லண்ணே. அவர் கையில் பேப்பர் எல்லாம் பேசுகிறாரு. 1-2 மேட்டர் மட்டும் தான் பார்க்குறாரு. மற்றதெல்லாம் அடின்னு அடிக்கிறாரு. இவங்களுக்கு அவரே போதும் போல. திமுகவா சூர்யா பார்த்துக்கோ, அவர்தான். இதுவே தான் மும்மொழி கொள்கையில் கனிமொழி ஓட விட்டார். ஆமாம், ஓடி போயிட்டாங்க, பாதியிலே கிளம்பிட்டாங்கல்ல. அதனால் இவர்கள்
இன்னொன்று இவங்க அடிக்கிற அடி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நிற்கும் எல்லாத்துலேயுமே. ஆமாம், அவங்க தான் ஆரம்ப புள்ளி. ஆனால் இது மறைச்சிக்கிட்டு பேசுறது நேற்றும் அப்படி தான். இங்கே இருக்கிற அந்த எடிட்டர்கள் இவங்க உருட்டுறானுங்கள்ல, ரொம்ப மோசங்க. பொய்யா போட்டு உருட்டுறது. நான் தான் சொன்னேன்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்னு ஒரு பொய்யை ட்விட்டரில் போட்டு போடுறாங்க. இதை தாண்டி நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மசோதாக்களுக்கு நீங்கள் எய்த்தீங்கன்னா அது எனக்கு லாபம், ஏன் கூட வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது, இதை நான் மறைமுகமாக சொல்ல நேரடியாக சொல்கிறேன், தேர்தல் நடக்கு மனதில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இங்கே தான் சொல்லிட்டாங்களா, ஐயா நான் அப்படி இல்லைங்க ஐயா, நான் இப்படி பார்த்துட்டேன் வந்து தமிழ்நாட்டு தென்னிந்தியா தென்னிந்திய தலைவர் இவர் தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் விஷயங்கள் பேச தெரியல, ஏதாவது உளறிட்டு இருக்காரு, இதில் தென்னிந்தியாவுக்கு தலைவர். அந்த அளவுக்கு போயாச்சு. இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி மத்திய அரசுக்கு எதிராக அதாவது உணர்ச்சி மிகு விஷயங்களை பேசி வந்தது திமுக அப்படின்றத 49லேருந்தே பார்க்குறோம். இதே கதை தான். திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடு. இப்போ கேட்டார், அதையும் நேற்று சூர்யா கேட்டாப்ல, சொன்னீங்களா அது என்னாச்சு கேட்டாச்சு, இது உள்ள வச்சிருவாங்கன்னு விட்டாச்சு. அப்பந்தான் கொண்டு போய் வசூல்லாம் பண்ணி, நாங்கள் பாருங்க நாட்டின் இறையாண்மை என்று வந்து விட்டால் அப்படி இப்படின்னு உருட்டுனது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்திய எதிர்ப்பு அது இதுன்னு. இன்னைக்கு இந்த இந்தி திணிப்புன்றத வந்து அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸுடைய பார்வை என்ன, இன்னைக்கு நீ இதே தேசிய கல்விக் கொள்கை அதுன்னு உருட்டுறிய கூடுகிற கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் பார்வை என்ன, காவிரி பிரச்சனை மாதிரி தேசிய அளவில் ஒரு பார்வை, மாநிலத்துக்கு பார்வைன்னா என்ன கதை இது? டீலிமிட்டேஷன்ல நல்லா அசிங்கப்பட்டாங்க நேத்து. வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக முதல்வர் வெல்லட்டும். இப்பொழுது நம்ம தமிழக முதல்வர்கள் டீலிமிட்டேஷன் சம்பந்தமான அந்த மசோதாவை எரிப்பார். ஏய் ஏண்டா நகல் எறிகிறேன்னு சொல்றா, மசோதான்ற மாட்டி விட்டுற படத்துல கவுண்டர் தலையில தான் குதிப்பேங்கிற மாதிரி. இந்த இதுல வடிவேல் சொல்லுவாப்புல, அதுக்காக அவனை அதுக்காக வந்ததுனால அந்த மாதிரி மசோதா நகலை எறிகிறேன்னு சொல்லு, உட்காந்துட்டு உள்ள போயிட போறேன் அப்படின்னு. கண்டிப்பான இதுதானே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 3 அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து ஒரு நம்பருங்கிறது நம்ம ஐஎன்டி கூட்டணிக்கும் திமுகவுக்கும் ஒத்து வரலன்னு. நான் சொல்கிறது சரியான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அதாவது இந்த சிஏஏ சட்டம் 3 வருஷத்தில் அது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் விஷயம் 3 மாதத்தில் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் 3 நாளில் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இந்த எப்படி பார்க்குறீங்க? இந்த நீட்டு அதுவும் 3 வருஷத்தில் ரகசியம் தெரியும். 2023 வந்துடுச்சு. இந்த அவ்வளோத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்னதான் பண்ண போகிறாங்கன்னு. சிஏஏ பண்ணதாங்க ரொம்ப அநியாயம். அது வந்து குடியுரிமை கொடுக்குற சட்டம்ன்றத குடியுரிமை பறிப்பு சட்டம்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது பயங்கர கொடுமைங்க. அது 3 வருஷமும் மக்களை கொண்டு போனோம். முத்தலாக் அதுவும் தானே, அதுவும் 3 தான். அதுக்கு என்ன கூச்சாங்க, ஐயோ இஸ்லாமிய பெண்கள், என்ன இஸ்லாமிய பெண்கள், முத்தலாக்குன்றது இஸ்லாத்தில் நீங்கள் சாதாரணமாக 3 தலாக் இருக்கு. ஒவ்வொரு தலாக்கு நடுவில் 3 மாதவிடாய் பருவங்கள்னு வாங்க. எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகிடும். முறையா நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த சட்டம் அதுக்குள்ளேயே வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் உத்தரப்பிரதேசம், இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்ற பின்தங்கிய பெண்கள், இஸ்லாமிய பெண்களை ரொம்ப கேவலமாக ஆணாதிக்கத்தில் நடத்துகிறவன். 2வது இங்கேருந்து வெளிநாடு போயிடுவான். அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் முத்தலாக் அனுப்புவார், இல்லாட்டி ஃபோன் பண்ணி தலாக் தலாக் தலாக்னுவார். இதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை. இப்படி எவனாவது பண்ணானா நீ வா புகார் கொடு பேட்டா, அவன் 2 வருஷம் உள்ள போறான்ல. இதுதான் முத்தலாக் சட்டம். இது எங்க இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரானது? அது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சுண்ணே அந்த சட்டம். அதுக்கப்புறமும் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு அங்கீகாரமே இஸ்லாம் மக்கள்ல வந்து பெண்கள் மத்தியில. அப்போ ஆண்கள் எதிர்ப்பான். ஆமா, ஏன்னா அவன் இப்படி ஊட்டினான்ல. புது சட்டத்துல நடக்காது இல்ல. 2வது புதுசா சட்டத்துல இருக்கிற விஷயத்தையும் உண்மையா சொல்லியிருக்க மாட்டாங்க. முழுமையா சொல்லியிருந்தா அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆமா, முத்தலாக் சட்டம், முத்தலாக் எதிர்ப்பு, என்னடா முத்தலாக், நம்ம குடுக்கவே உரிமை இல்லையா அப்படின்னு பொங்கிருப்பாங்க. அதே மாதிரி சிஏஏ, நீட்டு, இவர்கள் பண்ற விவாதம் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா உண்மை. இப்போ பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். 50% ஏத்தனா, நேற்று கூட தம்பி என்கிட்ட கேட்டான், இதே மாதிரி ஏத்தனா அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வச்சிருக்கேனே. நீங்க கண்டிப்பா வந்து முதல்வருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. நேற்று நீங்க பேசின வார்த்தை முதல்வர் பேசிட்டாரு. என்னன்னு சொன்னாரு? இந்த கம்பெனி விஷயத்தை பத்தி பேசுனீங்கல்ல,
10,000 சம்பளம் வாங்கினா 1,00,000 சம்பளத்துக்கு டிஃபரன்ஸ். அது முதலமைச்சர் பேசிட்டாரு, அப்படியா? மேடையில் பேசிட்டாரு. எப்படியா கொடுக்க முடியும்? 10,000 சம்பளம் வாங்குறான், நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தன் பக்கத்தில் வந்து நீங்க 1,00,000 சொன்னீங்க, அவரை 50,000 குறை சொல்லியிருக்காரு. 50,000 வாங்கியிருக்கான், அவன் வேலையை செய்ய மாட்டான், அவனுக்கு அதே கொடுத்துட்டு இருப்பீங்க, எனக்கும் அதே இன்சென்டிவ்னா நான் எங்க போறதுன்னு சொல்லி முதலமைச்சர் வருத்தப்பட்டாரு. பார்த்துக்கோங்க, நீங்க தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பாக்குறீங்க. நான் சொன்னது வேறையாச்சு. 1,50,000 ரூபா வாங்குற அதை நீங்க அந்த கான்செப்ட் சொன்னீங்க. அவன் தான் வருமானத்தை கொண்டு வருவான். அந்த அட்டெண்டருக்கும் சம்பளத்துக்கும் அவன் தான் வருமானம் கொண்டு வரணும். அட்டெண்டருக்கு 15,000 ரூபா அவன் டீ போட்டு கொடுக்குறவன், அவனுக்கு 1,500 ரூபா ஏற்றிட்டு இவனுக்கு 15,000 ரூபா ஏற்றுனா எப்படின்னு சமப்படுத்த முடியும்? ஆமா, வாய்ப்பே இல்லை. நம்ம சொன்னது வந்து இது வந்து அப்படியே உள்டாவா திருப்பிக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, இதை வந்து இந்த கார்த்திகை செல்வன் அறிவுபூர்வமாக கேட்குறேன்னு கேட்டுருந்தாரு, அதை தான் நான் எடுத்துகிட்டு பேசினேன். அவருக்கு அந்த இவர் பதில் சொல்ல, எஸ்.ஜே. சூர்யா பதில் சொல்லனா அவர் எவ்வளோதாங்க சொல்லுவார்? அவர் தாங்க நீ உட்காந்து சலிச்சு போச்சுன்னு அவர் க்ளீனாக வரையா இருக்கிறாருங்க, அமைதியாக சொல்கிறாருங்க. அண்ணாமலைக்கு அடுத்து எஸ்.ஜி. சூர்யா நல்லா சொல்கிறாரு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை எப்படி இப்படி வைக்கிறீங்க? இப்படியில் வைக்கணும். ஆமாம், எப்படி வைக்கணும்னா, நான் இன்னொரு கதையும் சொன்னேன். ஒரு ஆடு 4 குட்டி போட்டதுன்னா ஒரு குட்டி சவலை குட்டியாக இருக்கும், ஒரு குட்டி நல்லா இருக்கும், எல்லாத்தையும் தள்ளி விட்டு இது பண்ணும். அப்போ அந்த குட்டியை வந்து நீங்கள் தள்ளி விட்டு தான் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சவலை குட்டியை பால் குடிக்க வருவாங்க. அப்படி தான் பண்ணுறது. இவங்க சொல்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்க்காதீங்க, அது பார்க்கன்றாங்களா? இங்கே மாவட்டம் பிரிக்கிறது, ஊராட்சி, ஒன்றியம், இதெல்லாம் மாநகராட்சி ஆகிறது எல்லாத்தையுமே மக்கள் தொகை அடிப்படையில் தானே. சென்னைக்கு மாநகராட்சி 200 வார்டு. ஏன்னா 1000 ரூபா கொடுத்ததே என்ன கணக்கில் ஒரு கணக்கு வச்சு தானே கொடுத்துருக்கீங்க. சென்னை மாநகராட்சி எத்தனை வார்டுங்க? 600 வார்டு. 600 வார்டு. இது மதுரை இருக்கணும், கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்கும். ஏன் அங்கேயே 200 வைக்க வேண்டியதானே? மக்கள் தொகை எவ்வளோ தானே இருக்குது. சென்னையில் மெட்ரோ 68,000 ஒதுக்குனாங்க, ஜாலியாக வாங்கின்னு ஒர்க் பண்ணீங்க. ஏன் கோவையும் மதுரையும் மெட்ரோ சக்ஸஸ்? மக்கள் தொகை சரியாக காமிக்கல. இதுக்கெல்லாம் மக்கள் தொகை வேணும், இதெல்லாம் வச்சு இது பண்ணுவீங்க. அதுக்கு மட்டும் வந்தால் டீலிமிட்டேஷன் வந்தால் மட்டும் இது சரி, அது இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னு இன்னைக்கு சொல்லுங்க, அதுதான் பைத்தியக்காரத்தனை. இவங்க எப்படி தெளிவாக இருக்காங்க பாருங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுன்றதை 71லேயே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு. இந்த தடவை அதுலேயும் ஒரு படி மேலே போய், ஏன்பா எண்ணிக்கையை அதிகரித்து தான்ப்பா ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால 50% அப்படியே ஏற்றுறோன்றாங்க. இதில் இப்போ இருக்கிறதுல ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா வருது, எதிர்கட்சிகள் எண்ணிக்கை, இவங்க எண்ணிக்கை, மசோதா ஜெயிக்குதோ தோக்குதோ, 50% ஏற்றினாலும் அதே தானே. அந்த மசோதா வந்தாலும் உனக்கும் அதே பிரதிநிதி அவனுக்கும் அதே தான் இருக்கும். இதில் இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? நான் நேற்று தம்பி கூட என்கிட்ட கேட்டான்னு சொன்னேன்ல, இப்படியே இருந்தால் தேசிய கட்சிகள் தானே இதாகும் அப்படின்னு ஒன்று கேட்டாப்புல. இன்னொன்று பிஜேபியை மனசில் வச்சு தான் எல்லாம் கேட்குறது. அதுக்கு தான் நான் திருப்பிட்டு கேட்டேன், இப்போ 20 வருஷம் முன்னாடி எந்த கட்சி பெருசாக இருந்தது? ஆமாம், 89ல் 450 தொகுதி ஜெயிச்சார் ராஜீவ்காந்தி. அன்னைக்கு வரலாறு, அந்த வரலாறு காங்கிரஸ் என்னைக்குமே படைக்கல, எந்த கட்சியும் படைக்கல. அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சி எங்கே இருந்தது? 2 சீட்டு. இன்னைக்கு அவங்க தான். சரி, போன பார்லிமெண்ட்டில் 2019ல் எதிர்கட்சி அந்த சூட இல்லை காங்கிரஸுக்கு. இன்னைக்கு 100 சீட்டு, 99 சீட் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த இது வந்து மாறிட்டு தானே இருக்கு. நீங்கள் டக்குன்னு இடதுசாரின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் இடதுசாரியில குஜாலா இருப்பாங்க, நம்ம வருவோம் போல 20 வருஷங்கள் வரலாம், இடதுசாரியில வரலாம், திடீர்னு வந்து வரலாம். நீங்கள் கியூபா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உதாரணம். அங்கே இருக்கிற இடதுசாரிகள் இந்த மாதிரி தான் ஊட்டியிருந்தாங்க. திடீர்னு இவர் ஃபெடரல் காஸ்ட்ராவும் இவங்களாம் வந்து புரட்சிப்படை உருவாக்கி அங்கே ஆட்சி பிடிச்சாங்க. ஒருவேளை அங்கே ஆட்சி பிடிச்சாலும் இங்கே 5 சீட்டு தானே. அங்கே ஆட்சி பிடிச்சாலும் இங்கே 5 சீட்டு தானே. 5 சீட்டு தான், அது பண்ணாலும் 5 சீட்டு தான். அப்போ இடதுசாரிகள் 55 சீட்டு இருந்தாங்க வரலாற்றில். எப்போ? இந்த 2004 எலெக்ஷன் நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் மேலே அங்கே நாடாளுமன்றத்தில் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அதானே பார்த்தேன் நான். ஸ்டேரிங் கமிட்டி தலைவர் யாரு? சீதாராம் யெச்சூரி இருந்தார். இவர் இருந்தார், மறைந்த சபாநாயகர் இருந்தார், சோம்நாத் சாட்டர்ஜி. அதான் சொல்றான், அந்த டைம்ல இருந்தது, அந்த பீரியட்ல இருந்தது. திடீர்னு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்க, அது இதுன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. வரலாற்று பிள்ளை அது, தேவையில்லாத வேலை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ண, இப்படி நவுந்தோன்னே முலாயம் சிங் யாதவ் ஆதரவு கொடுத்தாரு, ரெடியாக இருந்தார், கொடுத்து முடிச்சு விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பைத்தியகார்த்தம் தேவம் பண்ணுவான். அதே மாதிரி ஜோதி பாசுக்கு பிரதமர் ஆகிற வாய்ப்பு வருது. ஆமாம், கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்பா பிரதமர் அவர் உட்காந்துருந்தா அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் காங்கிரஸ் ஆடம் கூட கம்னு இருந்திருப்பான். ஏன்னா தேசிய தலைவரில் அவர் பெரிய மதிக்கப்படக்கூடிய தலைவர். கம்னு இருந்திருப்பான். நீ உன்னுடைய இதை பல விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இடதுசாரிகளுடைய இதை கொஞ்சம் ரீச் பண்ணியிருக்கலாம். பண்ணீங்களா? பண்ணல. இந்தி பெல்ட்டில் இடதுசாரிகள் இல்லவே இல்லை, அது ஆரம்பத்துலேருந்து இல்லை. அது பெரிய பீகாரில் மட்டும் இருந்தாங்க. அங்கேயும்
நக்சல் இருந்த மாதிரி போயிடுச்சு. அதனால அது இல்லைண்ணா அவங்க பெல்ட்டே அந்த நக்சல் பெல்ட்டுங்கிற மாவோயிஸ்ட் பெல்ட்டுங்கிற மாதிரியே கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதில் கூட ஒரு வாசகர் கேட்டிருந்தாரு. நம்ம இதில் கேட்டிருந்தாரா ஏன் இதில் கேட்டிருந்தாரு தெரியல. நக்சலிசம் எப்படி உருவாச்சு? நம்ம இதுலேயும் கேட்டிருந்தாருண்ணா, மாவோயிஸ்ட் நக்சலிசம் பற்றி எப்படி உருவாச்சுங்கிற கேட்டது. அதாவது கொள்கை ரீதியாக பிரிவு தான். 60கள் வரைக்குமே சண்டை ஆரம்பிச்சிச்சு. 60கள்லாம் சீனாவை ஒரு டீமும் சோவியத் யூனியன் ஒரு டீமும் ஆதரிக்க ஆரம்பிச்சது. ஓ, இங்கே கட்சிக்குள்ளேயே ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள. ஆனால் சீனாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு டீமு, சோவியத் யூனியன் ஒரு டீமு. நம்ம அப்படி இல்லை, நம்மளுக்கான பாதையை தான் வகுக்கணும் அப்படின்னு ஒரு டீமு. அதுதான் மெஜாரிட்டியாக இருந்தது. சோவியத் யூனியன் ஆதரித்த டீம் எல்லாம் வாங்கி தின்ன டீம். அப்படி பண்ணி கொடுத்தாங்க சோவியத் யூனியன். அதனால இந்திரா காந்தியும் நல்லா அவங்களோட இது காங்கிரஸ், அப்புறம் இந்திரா வந்தோன்னா அந்த இதெல்லாம் சேர்ந்தமோ இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இந்தியாவில் சோசியலிசம் வந்துச்சு முடிஞ்சது. நிலப்பிரபுத்துவமே அழியல. பாதி காங்கிரஸ்காரன் நிலப்பிரபுகளாக இருந்தான் அப்போ எல்லா இதுலேயும். அப்போல்லாம் பிஜேபிலாம் கிடையாது. இல்லைண்ணே. நீங்கள் வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுகள். அவங்கள எடுத்து கம்யூனிஸ்டில் தனியாக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது அப்புறம் பிற்பாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக உருவான அந்த டீமு இந்தியா சோசியலிச நாடாயிடுச்சுட்டாங்க. கொன்றுவேன், அந்த மாதிரிலாம் ஆகலை அப்படின்ட்டு இந்தியா இன்னும் அதை நோக்கி தான் நகரணும், அதற்கான வேலையை தான் நம்ம செய்யணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அந்த குழு உள்ளுக்குள்ளே சண்டை போடுது. இதில் இன்னொரு டீமு சீனா பாணியில் நம்ம இறங்கி அடிக்கணும், கிராமங்களை பயன்படுத்தணும், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு குரூப்பு 3க்கும் சண்டை. இந்த சண்டையில் பெருசாக பிரிஞ்சது வந்து இவங்களத யாருமே ஏற்றுக்கல. சோவியத் யூனியனை ஆதரிச்சுக்கிட்டு இந்தியா ஒரு சோசியலிச நாடாகுதுன்றதை ஏற்றுக்கல. ஏன்னா இயற்கையாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்திரா காங்கிரஸ் எல்லாம் ஒரு முதலாளித்துவ கட்சியாக தான் பார்க்குறாங்க. சரி புரியுதுண்ணே. அதாவது முழு முதலாளித்துவ கட்சி இல்லை, இந்த அமெரிக்கா மாதிரி இதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போதான் வளர்ந்து வர முதலாளித்துவ நாடு, அந்த மாதிரி கலந்து இருக்குது. அப்போ அப்படிதானே இருந்தாங்க. ஆமாம். இப்போ முழு முதலாளித்துவ நாடு கிட்டத்தட்ட. அப்போ அந்த மாதிரி கிடையாதுன்னு இவர்கள் அந்த நக்சலிசமாக மாறினாங்கல்ல மாவோயிஸ்டுகள். அவங்க வந்து அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. என்னடா அவனுக்கு ஓட்டு பூரிக்குன்னு திட்டின்னு இருந்தாங்களா. அப்புறம் அப்போ 2ஆ உடையுது. 64 உடஞ்சதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஓகே. 62லயே சீனா வார் வருது இல்லை, அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சீனா கூட சண்டை வேணாம், சீனாவுடைய பவர் தெரியும், தேவையில்லாத ஒரு சண்டையை அவங்கள்ட்ட போடுறோன்ற மாதிரி பேசினாங்க. சமாதானம் பேசணும். இந்த மேனன்னு ஒருத்தர் இருந்தார், இவங்க போய் துள்ளிக்கின்னு போனாங்க. அவன் அடிச்சு அசாம் வரைக்கும் வந்துட்டான். ஓகே. விட்டு போயிட்டான். அதில் பெரிய தோல்வி, நேருக்கு பெரிய அவமானம். அந்த மன உளைச்சல தான் போய் சேர்ந்தார் அவர் 64. அப்போ சீனாவோட வார் தேவையற்றதுன்னு பேசின கம்யூனிஸ்டுகள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்படி உள்ளே போடும்போது அப்போ தான் அந்த சட்டம்லாம் கொண்டு வந்து அதில் தான் நம்பாளுங்க பயந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடு வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த டைம்ல அப்பெல்லாம் சிறைப்பறவைன்னு அடிக்கடி சொல்லிருக்காங்க. நாங்க எவ்வளவு பெரிய சிறைப்பறவைங்கன்னு சொல்றாங்க. தங்க பதக்கத்துல கிண்டல் அடிப்பார்ல, இப்படிப்பட்ட தியாகிகள் தான். உங்க தம்பி என்ன பண்ணான், தம்பி கட்சிக்காக போராடி காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை. இப்படிப்பட்ட தியாகிகள் தான் நம் நாட்டிற்கு தேவை. சுதந்திர போராட்ட வீரர்களை விட இவர்களுடைய தியாகத்தை நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் ஓடு. இப்படி கிண்டல் அடிச்சிருப்பாப்ல. ஷோ கூட ஒரு இதுல சொல்லிருப்பார்ல, மருந்து ஆசிரியர் ஷோ கூட ஷோவை தான் சொல்றேன். அந்த படம் ஷோ தானுங்க. ஆமாமா, ஷோ தான் வருவாரு. இல்ல ராஜா வந்து ஷோட்ட சொல்லுவாப்ல. நம்ம கலைஞர் அவர் வந்து இந்த பீச்ல இது எடுத்திருப்பார்லானே, உண்ணாவிரதம் இலங்கை தமிழர்களுக்காக. எப்ப ஒருவேளை சாப்பிடணும் உயிர் பெருமா. ஏங்க பாம்பு பள்ளி பாளையங்கோட்டை சிறையிலே பாம்பு பள்ளி நடுவுலாம் உருட்டுனாங்களே, 45 நாள் 50 நாள், 1 மாசம் 1 வருஷம் கூட இருந்திருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க கம்யூனிஸ்டுகளோட வாங்க, இல்ல காங்கிரஸ் தலைவர்களோடவா. ஏங்க அந்த காலத்தில் சிறையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு உரிமையே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட கொடுஞ்சிறை அனுபவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக வரலாறு. இன்னொன்று சுதந்திர போராட்ட தியாகிகள் வஉசியிலேருந்து எல்லாரும் எடுத்துக்கங்க, அவ்வளோ கொடுஞ்சிறைகள், குண்டாந்தடிகள். இது 40 நாள் 50 நாள் இருந்துட்டுலாம் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியாகிகள்னு யாரை சொல்றீங்க? நான் என்ன கேட்குறேன், வஉசிக்கு எத்தனை சிலை இருக்குது, எத்தனை இது இருக்குது. திராவிட கட்சி தலைவர்கள் தானே பெரிய தியாகிகள் மாதிரி. அந்த மாதிரி தானே இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்போ தேசியத்துக்காக நாட்டுக்காக உழைச்சவங்களுடைய இது எங்கே நினைவு போடுறீங்க? 2000 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. நான் கண்டறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள், பெரிய ஒரு எபிசோட பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் இவர்கள் மறக்கடிக்கப்பட்டது பலருடைய வரலாறுகள்.
இவர்கள் உட்காந்துட்டு தியாகிகள் இன்னைக்கு இனி ஒரு 80 90க்கு அப்புறம் இவங்க தியாகம்லாம் பேச முடியாது. என்ன தியாகம் பண்ணா? காலையில் கிளம்பி போராட்ட களத்தில் வந்து 1 மணி நேரம் கார்ல வீட்டில் இருக்கிற ஏசி எல்லாம் திறந்து 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு விட்டு சொல்லனா துன்பங்களை அனுபவித்து விட்டு மண்டபத்துக்கு போயிட்டு நீங்க 2015 14 பீரியட் நினைக்கிறேன். 18 17 நீட்டுக்கு எதிராக இவங்க போராட்டம் நடத்துறாங்க டிஎம்கேல. மனித சங்கிலி போராட்டம். இந்த போராட்டம்லாம் முடிச்சு அரெஸ்ட் ஆகுறாங்க. இதில் ஒரு ஜோக் தெரியுமா? கலைஞர் கனிமொழி தலைமையில் ஒரு போராட்டம், இவரு ஒரு போட்டி போட்டு இவரு ஸ்டாலின் தனி போராட்டம். இப்படிலாம் கைதாகி போய் சிறையில் இருக்காங்களா? அந்த இது கல்யாண மண்டபத்தில் என்ன கோரிக்கை தெரியுமா? போலீஸ்கிட்ட ஏசிக்கிற மண்டபமா வை. நந்தனத்தில் வச்சிருந்தாங்க. இங்க ஒரு ஓட்டையர்ல ஒரு மண்டபம், ஏசி மண்டபம் நந்தனத்தில் வச்சிருக்கும் போது இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஒருத்தர் அவர் கேட்டது, பிரியாணி நல்ல பிரியாணியா வரணும், இந்த கடையில தான் வரணும், நான் சொல்ற இடத்துல போய் வாங்கிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம என்னென்ன வேணுமோ பொழுதுபோக்கு அவ்வளோதையும் கேட்டாங்க. சீட்டாடி இருந்தாங்க. நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. அந்த வேலைலாம் நடந்தது. ஏங்க முன்னெல்லாம் அரெஸ்ட் ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு, அந்த நந்தனம் முழுக்க காருங்க, அரெஸ்ட் ஆனா எப்படி கார்ல வருவானே? எப்படி வருவான்? நீ போ நான் வரேன் அப்படின்னு. முன்ன அரெஸ்ட் ஆனாங்கன்னா வகுப்பு எடுப்பாங்க தலைவர்கள் வந்து, என்ன இது நம்முடைய கொள்கை என்ன, அது என்ன இது. அப்போ அந்த இயற்கையாகவே அவர்களுக்கு அது போன சென்று சேரும். இன்னைக்கு வகுப்பு எடுக்க சொன்னா எடுக்க தெரியும்? யாருக்கு எடுக்க தெரியும்? அதுதான் பிரச்சனை. வெளியில இருந்துல வாடகை ஆள் பிடிச்சிட்டு வரீங்க. ஆமா, கோவிலனின் அவர் தான் இன்னைக்கு திராவிட இதை பத்தி எடுத்துனுக்கிறாரு. எப்படி இருக்கும்னு நினைச்சு அப்படி இப்படி சொல்லி டிஎம்கேல சேர்ந்துட்டார் அவர் கடைசியில. அப்போ இந்த பிரிவினை 62ல கம்யூனிஸ்டுகள் சீனா கூட சண்டை போடாதுன்னு சொன்ன அந்த கம்யூனிஸ்டுகளை சோவியத் ஆதரவு கம்யூனிஸ்டுகள் காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்து கைதானாங்க. இது ஒரு நடந்தது. அப்புறம் 2ஆ பிரியுது 64ல். 64ல் 2ஆ பிரிஞ்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள ஒரு இது நடக்குது, வாதம். நம்ம இப்படி அவங்க வந்து தேசிய ஜனநாயக புரட்சின்னு கொண்டு போனாங்க. யாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க மக்கள் ஜனநாயக புரட்சின்னு. இவங்க பாதை தான் கரெக்டு, ஆனால் அந்த பாதையை செய்யலை. அது அப்புறமா டிஎம்கேலாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா அவரவர்கள் பிரச்சனையை வைத்து திரட்டுவது. மாணவர்கள் பிரச்சனையை வச்சு மாணவர் இயக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் வலதுசாரி இருக்கும் தான் அந்த இது இருக்கும். ஏபிவிபி, எஸ்எஃப்ஐ, நிறைய எல்லாமே உண்டு. இப்படிலாம் இருக்கும். டிஒஎஃப்ஐ அவங்க இளைஞருக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரில. டிஒஎஃப்ஐ வந்து பெருசாக வர மாதிரி இளைஞர் பெருமன்றம்னு வச்சுருந்தாங்க, பெருசாக போகல. டிஒஎஃப்ஐ நல்லா 80களில் தலை எடுத்தோன்னா கலைஞர் உசாராகி இளைஞரணி வச்சு பயனை இறக்கி விட்டார் ஸ்டாலினை. இப்படி ஒவ்வொருத்தர் பிரச்சனையிலும் திரட்டி அவர்களை அரசியல்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அரசியல் மாற்றம். அதுவரை தேர்தலை பயன்படுத்துவது. தேர்தலை பயன்படுத்தும் பொழுது முதலாளித்துவ கட்சிக்குள்ள வர்ற பிறவை பயன்படுத்தி அதை உடைக்கிற வேலை, மாற்றங்கள் வர்றவர்களை ஆதரித்து அவங்க மூலியமாக மாற்றத்தை கொண்டு வருது. அப்படி பார்த்தா இவங்க வந்து விஜய் ஆதரிச்சிருக்கணும். வைகோக்கு முடிவெடுத்தாங்களே சிபிஎம், அந்த மாதிரி பண்ணலை. இப்போ அடிமைகள் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, கொத்தடிமைகள் ஆகிட்டார்கள். இப்படி தான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. இதில் இவர்கள் இல்லை, அவன் பாதை தப்பு, இதெல்லாம் திரட்டி இருந்தால் வேலைக்கு ஆகாது. கம்யூன்களாக நாம் அமைந்து குழுக்களாக கிராமங்களை கைப்பற்றணும். ஆயுத புரட்சி ஒன்று தான் சாத்தியம். தேர்தல் பாதை திருடர் பாதை, ஓட்டு பொறுக்கிகள் அப்படி இப்படின்ட்டு இதில் நக்சல்ன்ற இடத்துல நக்சல் இயக்கம் வந்து 68ல் பிரிகிறாங்க. அது என்னன்னா அந்த பீகாரில் ஆரம்பித்து அப்படியே ஆந்திரா அந்த இது வரைக்கும் தெலுங்கானா வரைக்கும் அந்த அவர்கள் பெரும்பவர் இப்படி வந்து இங்கே தேனி வரைக்கும் ஒரு பெரிய ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதில் மஜும்தார் அது இதுன்னு அவர்கள் என்னன்னா அவர்கள் எடுத்தது ஆயுத பாதை. ஆனால் பொதுமக்களுக்கு அவங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க. பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இவன் நிலப்பிரபுகள் ஜாட்டை ஒரு இது ஒன்று வச்சுருப்பான், ஒரு படை, அவன் ஒரு படம் வச்சுருப்பான் விவசாயிகளை துன்புறுத்துறதுன்னு. இந்த டீம் வந்து அவங்களாம் அடிச்சு நாசம் பண்ணோம், தூக்கின்னு வந்துடும். தூக்கின்னு வந்து பொதுமக்களை வர வச்சுட்டு என்ன தண்டனை கொடுக்கலான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அங்கேயே தண்டனை இப்படிலாம். ஆனால் நீங்கள் காவல்துறை அரசுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணும் பொழுது அரசு என்ன பண்ணும்? அரசுன்றதே யாருது? முதலாளித்துக்கு சப்போர்ட். அப்போ துரத்தி வேட்டையாடினாங்க. எம்ஜிஆர் ஆட்சிலாம் வந்தால் அப்புறம் 70கள்லாம் பயங்கரமாக நக்சலைட்டுகளை இங்கே வேட்டையாடினாங்க. அவர்களும் பொதுமக்களுக்கு சில இது நடந்ததில் இந்த அரியலூர் ரயில் விபத்துலாம் வந்து அவர்களை கேட்டால் நாங்கள் நோட்டீஸ் முறைப்படி ஓட்டிட்டு எல்லாம் பண்ணோம்.
அவர்கள் அதை கவனிக்கல, அதுக்குள்ளேயே அந்த விபத்து நடந்துருச்சு அப்படின்னு அவங்க உருட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு 0% மாவோயிஸ்ட் இல்லடா இந்தியாவில். அது கொண்டு கிட்டத்தட்ட வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பீகார், நடைமுறையில் கொண்டு சத்தீஸ்கர் வந்தாரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அதை பாதி அவங்க கொடுக்கறது வந்து சரண்டர் ஆகுங்க. நல்ல இல்லாட்டி இது விஷயத்தை பண்ணுங்க. கொடுத்தாங்க. ஆனால் அவர்கள் வந்து மற்ற தீவிரவாதிகள் மாதிரி ஒரு இது கிடையாது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் எடுத்த பாதை தவறான பாதை. அதான் மார்க்சியம் நோக்கமா இருக்கும், எடுத்த பாதை தவறு. அதனால தான் மார்க்சிஸ்டுகள் நிற்கிறாங்க. இப்போ மார்க்சிஸ்டுகள் படுத்துக்கினாங்க. ஆனால் மார்க்சியம் தோற்காது. நான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் மக்களுக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முடியும். ஒரு எல்லாத்துலேயுமே நீங்கள் மத நம்பிக்கை கூட, மத நம்பிக்கை இல்லைன்றத திராவிடர் கழகம் மாதிரி இது மாதிரி பைத்தியகாரத்தனமாக நேரடியாக மக்கள்கிட்ட போய் மத நம்பிக்கை உள்ளவர்களை அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க மார்க்சிஸ்டுகள். மார்க்சியம் தெரிந்தவர்கள் மார்க்சிய விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லை அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக அவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்களை சொல்லுவாங்க, உங்களை கூட மாற்றிடுவாங்க. ஓகே, நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்க, நான் நியூட்ரலாக இருக்கேங்க, இருக்கிறாரா இல்லையா கடவுள் சொல்லுங்கன்னா அவங்க சொல்கிறதுல நீங்கள் ஆதாரபூர்வமாக இருக்கும், நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஓகே. ஆனால் கடவுள் நம்பிக்கைன்றது மார்க்சியம் எப்படி பார்க்குதுன்னா அது தேவை. அதான் மார்க்ஸ் சொன்னார். மார்க்சியம் என்பது இது கடவுள் நம்பிக்கை என்பது, மதம் என்பது அபினி போன்றது. அதை வேற மாதிரி திரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் சொன்னது அது இல்லை. அபினி அப்படின்றது எப்படி ஒரு ஈர்க்கும் மக்களை, ஒரு அபினியை பயன்படுத்துறோம்னா தொடர்ந்து அதிலே போவோம். ரெண்டாவது இதயமற்றவர்களின் இதயமாக இருக்குன்னு சொன்னார். அப்படின்னா இதயமற்றவர்கள்னா அயோக்கியர்கள், திருட்டு பசங்க அப்படிக்கு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல பண்டிகைனாலோ இல்லை எது இருந்தாலும், இப்போ மத நம்பிக்கை இல்லாமல் மார்க்சிய ரீதியாக ஒருத்தர் ஏற்றுட்டான்னு வச்சுங்க, அவன் எந்த ஒரு எதிர்ப்பையும் அந்த சூழ்நிலையை தான் பார்ப்பான். அவன் பயப்பட மாட்டான். ஒரு துன்பம் வந்தால் கூட சரி இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்பான். ஆனால் நம்ம சாதாரணமாக வந்த மக்கள் இருக்காங்கல்ல, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல்ல கடவுளை, ஆண்டவனே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டுவாங்க. அப்போ மத நம்பிக்கைன்றது இதயம் மற்றும் இதயம்னா நம்பிக்கை, கடவுள் நம்மளுக்கு பண்ணுவார். இன்னைக்கு கஷ்டம் அனுபவிக்கிறையா, அடுத்த வாரமே என் நிலைமை மாறும். சனி போதியா, இந்த வருஷம் முடிஞ்சோன்னு பாரியா மாறிடும், ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவான்றாங்களா. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையை கொடுப்பது, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எந்த ஒரு விட்டேத்தியாக போகக்கூடாது. வாழ்க்கை ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்க்கை சொல்லணும். நமக்கு என்னடா அப்படின்னு ஏன் இது நடக்குதுன்னா, இதெல்லாம் காரணம் வந்து நம்ம வாழ்க்கை வறுமையில் இருக்க காரணம் யாரு, ஒரு கும்பல், அதை அடிச்சு நொறுக்கணும்னு மக்கள் கிளம்பக்கூடாதுன்றதுக்காக தான். எப்பா உன ஜென்மத்துல பண்ணதுப்பா, எப்பா இப்படிப்பா, எப்பா உனக்கு நல்லது நடக்கும்பா, வெயிட் பண்ணு. அவன் கார்ல போறான் நல்லாகிறானா, அவன் குடும்பம் விளங்காது. அவன் குடும்பத்துல பாரு யாரும் இப்படியே நம்மளை திருப்திப்படுத்துவாங்க. அவன் குடும்பத்துல வழி வழியா நல்லா தாங்கிறான். எந்த குடும்பம் தான் அழிஞ்சிருக்குதா, அழித்தவர் குடும்பம். ஆனா நம்ம மக்கள் பெருவாரிய மக்களுக்கு ஒரு இது நடக்கும்பா, நல்ல இன்னொன்னு என்ன, பயந்து வாழணும்யா. பெரும்பான்மை மக்கள் நியாயத்துக்கு பயப்படணும். இந்த இதுக்கு தான் உங்களுக்கு மதம் இருக்குதுன்னு மார்க்சிய பார்வை. அதே நேரத்தில் இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்றதும் அவங்களுடைய பார்வை. இதை எப்படி பயன்படுத்தி மக்களை பண்ணுறாங்கிறது தான் அவங்க பார்வை. இந்த மாதிரி விசாலமான பார்வை இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே இந்த இவங்க பண்ணுறாங்க பாருங்க, போய் பூநூலாக இருக்கிறது, தாலியாக இருக்கிறது, இதெல்லாம் பைத்தியகாரத்தை. ஆனால் அவங்க போட்டுப்பாங்க, அது வேற கதை. போட்டுக்கிறது மட்டும் இல்லை, வணங்குவாங்க, நல்லா அப்படி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இப்படி வாங்க கொண்டு போடுற குனிங்க. ரைட்ண்ணே. நேற்று நாமக்கல்ல நம்ம முதல்வர் அடித்த அந்தர் பல்ட்டி, அதாவது அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நான் தொகுதி வரையறையை பற்றி நான் பேசவே இல்லைப்பா, எப்பா நான் எதுவுமே பேசலப்பா, விட்டுருங்கப்பா, எப்பா அவங்க பேச சொன்னாங்கப்பா, நான் அதை படிச்சேன்பா, எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் தமிழனோட உரிமையை தான் பேசுறேன்ட்டு அவன் தான் சொல்லிட்டானே. நகலை எரிக்கிறா, ஏய் இது வசோதாவை எரிக்கிறா, ஏய் வையால மாட்டி விடலான்னு பாக்குறியா, இப்படியே ஓச்சிடலான்னு பாக்குறியா, நகல்னு சொல்லு, சுதாரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. ரைட்ண்ணா. எடப்பாடியார் அவருடைய பிரச்சாரம்ண்ணே, நேற்று கொடுத்த அடி இன்னைக்கும் நல்ல வளமாக கொடுத்துட்ருக்காரு, தினமும் கொடுத்துட்ருக்காரு. எள்ளி குடிக்க கூட டைமில் போல இருக்கு, அது கொஞ்சம் டைம் விட்டவங்கப்பா, தேர்ஸ்ட் ஆகுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அடி கொடுத்துட்டே இருக்காரு. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இவங்க எதுக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டெல்லாம் போட்டு இன்னும் சுற்றிட்டு இருக்காங்கன்னா ஒரே காரணம் தான், மசோதாவில் வந்து நான் பார்த்தீங்களா நாங்கள் போராட்டம் பண்ணனால தான் 59 சீட்டு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா அது கூட கொடுக்க மாட்டாங்க சொல்லுவார். முதல்வர் சொல்லுவார், இப்படியெல்லாம் நாங்கள் பொய் சொல்லி பித்தராட்டம் பண்ணி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கே நாங்கள் தான் என் தலைமை குரல் கொடுத்தாங்க, ஒரு வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு அரண்டு போய் அமித்ஷா எல்லாம் இந்தியா முழுவதும் 50% தாண்டா நாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ரைட்ண்ணே. இன்னொரு பக்கம்ண்ணே,
நேற்று இவங்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள், ரெண்டுலேயும் அப்பப்போ அங்கங்கே கட்டு காப்பி பேஸ்ட் மட்டும் தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் அள்ளி அள்ளி கொடுக்குற அளவு மாதிரி தாவேக்காவோட தலைவர் விஜய் தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு. பிரச்சாரத்துக்கு கூட வராத ஒரு தலைவரை இந்தியாவிலே பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் இவராக தான் இருப்பார். நேற்று அவர் விட்ட தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? பல அறிக்கைகள் முன்னாடியே சொன்னது தான், ஒன்றும் பெரிய ஒரு மாற்றங்கள் எதுவும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கண்ணே? தேர்தல் அறிக்கை தான் ஒரு தேர்தலில் கதாநாயகன் அப்படின்வாங்க. அது இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி கேலிக்குரியதாகவும் கிண்டலுக்குரியதாகவும் ஒரு மாதிரி மாறிட்டு வருது. போன இதில் கமலஹாசன் சொன்ன ஒரு பைத்தியகாரத்தனமான இது தான் இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 1500 உரிமை தொகைன்னு சொல்ல, பெண்களுக்கு 1500 இவங்க அதுக்கு ஒரு பேரை வச்சு உரிமை தொகை 1000 ரூபான்னாங்க, அதை ஜெயிச்சாங்க. இதை பார்த்து நீ எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக பைத்தியம் பிடிச்சிச்சு. ஆமாம், அவனுக்கு நீ வேலை கற்றுக் கொடுன்னா அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடு, மீனை கொடுக்காதான்னு சொல்லுவாங்க பழமொழி. இவனுக்கு மீனையே கொடுத்துனுக்குறாங்க, நீ ஒரு மீன் கொடுக்குறியா, நான் 2 மீன் கொடுக்குறேன். இதில் இவர் அள்ளி அள்ளி தருகிறார்கள், ஆளாளுக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ சொன்னார்? 2500. இவர் 2000 இவர் 2500. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2000 ரூபா, 2500 ரூபா. 2500 ஏன்பா அந்த உரிமை தொகை வாங்குறவங்களும் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தானே? என்ன கணக்கு இது? என்னன்னே புரியலண்ணே. அப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஒருத்தர் சொன்னார், இது போய் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கண்ணே. எனக்கு இதான் வேலை, உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுறது. திரும்ப திரும்ப கேட்குறேன், 65 வயதுக்கு உட்பட்ட அவர் நேற்று கூட தெளிவாக சொன்னார். அதுதான் சொல்கிறேன். ஏற்கனவே இதை சொல்லும் போதே விமர்சன பொருள் ஆச்சுனேன், பலருமே இதை கமெண்ட்ஸ். நானும் போட்டேங்க, அப்போவே ட்விட்டரில் போட்டேன். உனக்கு என்ன, நீ யார், என் தலைவன் இது பண்ணுறான், நீ என்ன கட்சி ஆரம்பி, இப்படியே விட்டுனானுங்க. அவன் என்ன டைம் நினைச்சாங்க, இப்படியே பேசி பேசி இது இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தேர்தல் முடிச்சு வச்சுக்கணும். ரொம்ப பேரை தேடினுக்கிறேன் நான். இப்போ 60, அதாவது மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குற குடும்ப தலைவிக்கு 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படின்னா 2.25 கோடி 2.25 கோடி பெண்களுக்கு 2500 ரூபா ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க போகிறீங்க. 2.25 கோடியை தாண்டி 65 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி 3 கோடி வாக்காளர் இருக்காங்க. ஆமாம், அதில் 65 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 லட்சம் குறைச்சிக்குங்க. அது ஒரு 2 கோடி கிட்ட வரும். அப்போ இவங்களை எப்படி வகைப்படுத்தி கொடுக்க போறீங்க? ஒரு 4 கோடி மக்களுக்கு ஒரே ஆளுக்கு 2 தடவை கொடுக்க போறீங்க? எப்படி கதை இது? புரியவே இல்லை. இதில் வேற அந்த பள்ளிக்கு செல்ல முடியாத குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15000 இடைநிற்றலை தடுக்கிறது. அது எப்படி நீங்கள் கணக்கு போடுவீங்க? இடைநிற்றலை தடுக்கணும் என்ன கதை? என்ன கணக்கு? எல்லா குடும்பத்துக்கும் அப்போ கொடுத்தாகும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் உண்டா, எல்லா ஸ்கூலும் உண்டா? அது வேற சொல்லவே இல்லை. எந்த இடைநிற்றலை தடுக்கனா ஸ்கூலுக்கு போகிற எல்லா பேரண்ட்ஸுமே எப்பா எங்களுக்கு அப்படியா என்ன கணக்கு என்ன அதில் ஒரு இது வச்சிருக்கீங்க? இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோட பெர்சன்டேஜ் தான் அதிகம். நீ எப்படி கொண்டு வர? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவங்க தாங்க இருக்காங்க. ஆமாம், பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் படிக்க வைக்க. இன்னைக்கு இந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்களே, அவர் சிஎம்மாக இருக்கும்போது மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அந்த ஹாலிடே பீரியடில் அவங்க ஸ்டேட்டில் குஜராத்தில் எல்லாரும் வீடுகளாக சேர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்க கூப்பிட்டார். பள்ளி கல்வியில் அவரோட கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பள்ளி கல்வியே இல்லாத இடங்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் கூப்பிட்டு அவருடைய சதவீதத்தை கூட்டினவர். இவங்க அந்த மாதிரி எதையாவது சொல்வீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது வெளியே கூப்பிடணுமா? இல்லை, யாரும் வெளியே கூப்பிடுவாங்க, வெளியே வர முடியல. இது வேற வெளியே இல்லை, பாதி பேர்னு மாஸ்கை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஐயா என்ன தெரியாது, மாஸ்கை பார்த்துக்கோ, இவர் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு சொல்லி அவ்வளோ பேர் வேட்பாளர் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் இவர்கள் நான் சொன்ன மாதிரி அனாதை ஆகிட்டாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, இவர்கள் பிரிக்கிற வாக்குகள் எந்தெந்த அளவுக்கு இதாக போகுது. இன்னைக்கு அமைச்சர்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டா, நீங்கள் இங்கே துரைமுருகனுக்கு இவருக்கு சேகர் பாபு தள்ளாடுகிறார். இங்கே அசோக்னு ஒருத்தர் போட்டிடுறாரு. ப்ளஸ் நாம் தமிழர் கட்சியில் இஸ்லாமிய வேட்பாளர். ஆமாம், அவர் வாக்கு பிரிக்கிறார். விஜய் கட்சியில் இஸ்லாமியர் வாக்கு பிரிக்கிறாங்க. இவர் இப்போ எங்கே போவார்? துறைமுகத்தில். இது இல்லாமல் ராயபுரம் மனோ வட இந்தியர்கள் வாக்குகளை அவரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவரு இவரை காண்டில் இருக்கிறாராம் இவர் மேலே. நீ எவ்வளோ செலவு, நானும் செலவழிக்கிறேன்னு. இப்போ அங்கே சேகர் பாபு வில்லிவாக்கத்தில் நிற்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆதவ்னு ஒன்று பல்டி அடிச்சுட்டுக்கிறாப்புல. ஆதவுக்கு பயந்தானே? ஆமாம், என்னண்ணா இது? பல்டி அடிச்சு அண்ணா நகர் கார்த்தியை கொண்டு போட வச்சிருக்காரு. அண்ணா நகர் கார்த்தியை கொண்டு போட வச்சு இப்போ அவங்களுக்குள்ள போட்டி ஓடிட்டு வச்சுங்க. இப்போ அண்ணா நகர் தொகுதியை வீக்காக்கி விட்டார். சிற்றரசு அங்கே போட்டு வீக்காக்கி விட்டார். ஈஸியாக அவங்க கோகுலேந்திரா ஜெயிச்சிருவாங்க. தாயகம் கவியை அங்கே தூக்கி விட்டு ரவிச்சந்திரனை கொண்டு போய் போட்டு அதையும் வீக்காக்கிட்டார். இப்போ அங்கே பொற்கோடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
எக்மோரில் பரந்தாமனை தூக்கி விட்டு அந்த சிரிப்பு புன்னகை மன்னன் தமிழன் பசன்னாவை போட்டு இப்போ அவரும் வந்து அப்படி போகுது நக்கல் கூட பிரச்சாரத்துலையும் டீலிமிட்டேஷனை பற்றி பேசியிருக்காரு. யாரு பிரசன்னா? ஏங்க அவரு டிவியில் பேசிட்டு இருக்காரு. அவரை போய் வேட்பாளரை போட்டு அப்புறம் டீலிமிட்டேஷன் தான் பேசுவார். அதுவும் இஸ்லாமிய தொகுதியில் நீங்கள் இப்போ அந்த மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆமாம், அதான் பிரச்சனை. நான் உட்காந்து 1 மணி நேரம் பேசி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு இவங்க வந்து உள்ள ஏற்றி ஏற்றிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் 1 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் புதுசாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இது நான் செவத்தை பார்த்து பேசிடலான்ற மாதிரி தான் இருக்குது. அதனால பெரும்பாலானது இது என்னோட இதுவுமே அதுதானே இருந்துச்சு. திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள்னு இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சேகர்பாபுட்ட இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். சேகர்பாபு அவர்களுடைய தொகுதி எந்த மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ராயபுரம் மனம் அவர்களுக்கு பயங்கர டஃப். இந்த தாவேக்கா நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் பார்க்கும்போது 2 பேருமே ஒரே இடத்துல இருந்த தாவேக்கா தாங்க காலி பண்ணுறாங்க. அப்போ இவர் ஏற்கனவே பலம் வாய்ந்தவர் தான், 2 பேரும் பலம் வாய்ந்தவர். இந்த நடுவில் வந்து 3ஆவதாக இருக்கிற தாவேக்கா நாம் தமிழர் கட்சியும் இணைஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு வாக்குகள் வித்தியாசம் வந்து பிரியும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நக்கில் தான் வந்து ஜெயிக்க இருக்கும். சேகர்பாபு ஜெயிச்சாலுமே குறைவான வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும். ராயபுரம் மனோ ஜெயிச்சாலுமே அப்படிதான் இருக்கும். ஆனால் உங்கள் பார்வையில் யார் வந்து அதிக வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ராயபுரம் மனோ வந்து முன்னிலை. அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்தாருன்னா, ஏன்னா சேகர்பாபு இதிலெல்லாம் கை கண்ட ஆள். ராயபுரம் மனமே வாங்கிடுவார், அந்த மாதிரி ஆள். அதனால் அவர் ராயபுரம் மனம் வந்து அவர் வந்து வீட்டுக்கு கூட ஒரு 3 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தானா, ஆனால் இருந்தாலுமே வந்து துறைமுகத்திலே வீடு எடுத்து தங்கியிருக்காரு போல இருக்கு ராயபுரம் மனம். அவர் அதான் ஜெயிக்கணுன்ற முனைப்போட இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வேற யாரு இருக்கிறா சென்னையில்? ஆனால் மா சுப்பிரமணியன் அவர் பாடம் பெரும்பாலும் அவர் தப்பிச்சு வேளச்சேரி போகலான்னு ட்ரை பண்ணிட்டார் ஆரம்பத்துலேருந்து. லாஸ்ட்டில் வேளச்சேரியை காங்கிரஸ் வேலை கொடுத்து வாங்கிச்சு. அதனால் மீண்டும் மௌலானா வெற்றி வேட்பாளர். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் வந்து ஏற்கனவே ஒரு பேஸ் ஒன்று அமைச்சராக இருந்தவர், அந்த தொகுதியில் ஜெயிச்சவர் தோத்துட்டாருன்ற ஒரு இது இருக்குது. அமமுகவும் இவங்களும் சேர்ந்து நின்று இது பண்ணும் பொழுது அங்கே பல இடங்கள்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே, இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே, இப்போ இந்த மாதிரி நில்லுப்பா, ஏதாவது ஒரு நல்லதில் போய் நில்லுப்பா, அதிமுக இப்போ உனக்கு நாங்கள் போட்டு ஜெயிக்க வைக்கிறோமான்னு அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியாவில் உள்ள மக்களே பலருமே சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லாருமே பேசப்படுற அளவுக்கு இன்னைக்கு செந்தமிழன் யாருன்னா, நீங்கள் மற்ற எல்லாரையும் விட எடப்பாடி ரொம்ப க்ளோஸ். அந்த பிரச்சார கூட்டத்திலே சொன்னார், கொள்கை உங்கள் ரூம்லாம் தங்கியிருந்தேன் மாதிரி சொல்லி. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த எடப்பாடியும் மறக்காமல் சொன்னார் பாருங்க. நான் அவர் சொன்ன போது நம்பலை. நன்றி மறவா ஏதோ சொல்கிறாருன்னு பார்த்தா 2006 நினைக்கிறேன் அவர் தோத்துட்டாரு. இவர் அமைச்சர் நினைக்கிறேன். சென்னை வந்தால் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் தான் அவர் தங்கியிருக்காரு. அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். திமுக ஆட்சியில் இருந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஆமாம் அவர் எம்எல்ஏ இருந்தார், அவர் ரூமில் தங்குவார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நட்பு. இந்த தடவை அவரை ஜெயிக்க வைக்கணும்னு அந்த பிரச்சாரத்துலேயும் அவர் சொன்னார். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வேற யார் உள்ள இருக்கிறா? தாமோகன் பர்சனை தோக்கடிக்கணும்னு திமுக வேலை செய்யுது. SR ராஜா 2 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வேலை செய்கிறாங்க. தாமோகன் பர்சனுக்கு எதிராக ஒரு ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. தாமோகன் பர்சனும் அங்கே வெயிட்டான ஆள், அவரும் இறங்கி ஒர்க் பண்ணுறாரு. அங்கே என்ன ஆகுன்றது இனிமேல் தான் தெரியும், அது முடிவு. நான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய லெவலில் இருக்கிற, அதாவது சில தொகுதிகள் வந்து என்றைக்குமே பேசப்படும் தொகுதியாக இருக்கும். அதில் குறிப்பாக வந்து டி நகர், அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டி நகர் நீங்கள் போன தடவை அன்பழகன் கொரோனாவில் இறந்து ஒரு அனுதாபம் இருக்கும் பொழுதும், ஆட்சிக்கு எதிரான பெரிய அலை இருந்தும் 100 ஓட்டு வித்தியாசம், 127 ஓட்டுகள் தான் வித்தியாசம். தபால் ஓட்டுகளாக ஜெயிச்சாங்க. ஆமாம். அங்கே அமமுக வாங்கின ஓட்டு 2000க்கு மேலே. இப்போ அன்பழகன் தம்பி மிக சிறப்பாக பயணியாற்றியதில் அவருக்கு தொகுதி இல்லைன்ட்டாங்க. ஆமாம், அவரு அண்ணன் பையனுக்கு கொடுக்கறதுக்கு எதிராக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கட்சியிலேருந்து ஒதுங்கிட்டாரு. அதான் ஒதுங்கி நான் எப்படி ஆதரிப்பேன், நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் தனியாக. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, மழை டயத்தில் அவர் என்ன பண்ணார் எனக்கு தான் தெரியும். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியுமா? அதனால் அது ஒன்று. அங்கே புஷி ஆனந்த் பிரிக்கிற வாக்குகள். ஸ்ரீநகர் சத்யா ஏற்கனவே அங்கே நின்று தோற்றுருக்காரு, தொகுதிக்கு பழக்கமானவர். அதனால் அங்கே எளிதாக அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பையன் புது ஆள் தானே. ஆமாம், பெரிய அளவுக்கு ஈடுபடாது. ரைட்ண்ணே. இன்னொரு தொகுதி வந்து வில்லிவாக்கம். ஏன்னா வந்து 2 வந்து பணக்கார ஆட்கள், அதாவது ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த இது வில்லிவாக்க மக்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட்டு. 2 பணம் பொருந்திய ஆட்கள், அதுக்கு இடையில வந்து அதிமுகவுடைய வேட்பாளர் எப்படி பார்க்குறீங்க? அது வில்லிவாக்கம் நக்கு போய்கிட்டு இருக்குது. 2 பேருமே
அது போட்டி நேரடியா திமுக திமுக அந்த விஜய் சொன்னார்ல, அது அங்க மட்டும்தான். அங்க மட்டும்தான். அங்கேயும் பெரம்பூர்ல மட்டும்தான். அங்க கூட திமுக பெரம்பூர் அந்த அளவுக்கு இது இல்லைன்னு சொல்றாங்கண்ணே. ஆர்டி சேகருக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. வரவேற்பு இல்லை. அவரை தூக்குறது வேற வேட்பாளர் போறதாவே இருந்தாங்க. விஜய்னோன்னா சரி போய் அவருக்கு பாருங்கண்ணா, பிரச்சாரத்துக்கு கூட ஆள் வராம வைஷ்ணவி இந்த தாவை கலந்து போன வைஷ்ணவி கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு கூட யாரும் வரலையா? விஜய்க்கு மட்டும்தான். அது வேற கதை. வண்டி இல்ல, எதுவுமே இல்ல, பிரச்சாரம் இல்ல, எதுவுமே அவர் தலைவர் ஏங்க தலைவர் தொகுதியில பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கோம்ல. இப்போ சேப்பாக்கம் போனீங்கன்னா பிரச்சாரம் அது வாட்டில் போயிட்டு இருக்கும். கொளத்தூர் போனீங்கன்னா அது வாட்டில் பிரச்சாரம் கட்சி வீடு வீடா போவாங்க கட்சிக்காரங்க. இங்கே அது கூட இல்லைன்றாங்க. ஆட்டோ பிரச்சாரம் கூட இல்லைன்றாங்க. சரி, அப்படி இருந்தாலும் விஜய் ஜெயிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் எழுதி பண்ணீங்கன்னா மூத்தது யாரு தலைவர் கொளத்தூர்னு அது எதிர்த்து ஏடிஎம்கே டம்மி வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு இது பண்ணி ஜெயிப்பாரு. அது மீறி கொஞ்சம் நெருக்கடியில் வருதுன்னா அது தாவேக்கனால தான் வரும். சேப்பாக்கமும் ஆதிராஜாராம் வெயிட்டான வேட்பாளர். அதுதான் என்னோட கேள்வி. ஆதிராஜாராம் செம வெயிட்டு, நல்ல கட்சி வேலை பார்த்து வச்சிருந்தவர். மழை காலத்துல அதிகமா தொகுதியில இருந்த ஒரே நபர் அவர் தாங்கிறது அந்த ஊர்ல பேச. முதல் 2 வருஷம் அப்படி இப்படி சீனை போட்டார். அதுக்கப்புறம் தொகுதியை மறந்துட்டாங்க. தொகுதி ஒரு பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க சேகர்னு, தேமுதிக வந்தவர். அவரும் ஒன்றும் பெருசா இது பண்ணல. அதே நேரத்துல அங்க தாவேகா வந்து ஃபீல்டு ஒர்க்கு ஜாஸ்தி. வழக்கறிஞர் தம்பி ஒருத்தர் மாவட்ட செயலாளர், சரி, ரொம்ப சரியான ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ அவரை போடல, அது பதிலாக காங்கிரஸ்லேருந்து வந்த ஒரு தலைவர் செல்வன்னு அவரை போட்டிருக்காங்க. அவர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே உதயநிதிக்கு எதிராக போய் முடியும். ஓகே, அவர் ஜெயிக்கலாம், கொஞ்சம் பார்த்து தான், கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிற பாரு மக்களே. இதே மாதிரி பல தொகுதிகள் வந்து அடுத்தடுத்த பொதுச் செயலாளர் விட்டீங்களா, அதுதான் சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் பேச போகிறோம். உங்கள் ஊரில் உங்கள் தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நேரடியாக களத்தில் பார்த்து ஏதாவது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் நினச்சிருப்பீங்க உங்கள் தொகுதி இல்லாமல் மற்ற தொகுதி தமிழ்நாட்டில் இவங்க எப்படி இருக்காங்க, நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நம்ம நாளைக்கும் நாளை மறுநாள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணனும் ஒரு சில விஷயங்களில் பிஸியாக இருக்கிறனால சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. இந்த தொகுதி ரீதியான விஷயங்களில் இந்த சனி ஞாயிறு அன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. அதில் உங்கள் தொகுதியை பற்றி நீங்கள் பேசுங்க, அதை நம்ம தெரிஞ்சுடுவோம், கண்டிப்பாக இருப்போம். ஆனால் பொதுச் செயலாளர்ண்ணே, திமுகவோட பொதுச் செயலாளர் நிலைமை நமக்கே தெரியும்ண்ணே. அவர் கடைசி 4 தேர்தல் நினைக்கிறேண்ணே, ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் ஜெயிக்காரு. தோத்துட்டாரு. ஆமா, 600 ஓட்டு தோத்துட்டாரு. தபால் ஓட்டை வச்சு எடப்பாடி காப்பாற்றி விட்டாருன்றாங்க. என்னன்னு தெரியல. அந்த எடப்பாடிக்கு எதிராக தான் அவர் என்னென்ன பேச்சு, அந்த ஸ்டைலு, உருவ கேலிலாம் பண்ணார். ஞாபகம் அவரால் தானே மற்றவங்க பேச ஆரம்பிச்சாங்க. சட்டமன்றத்தை இந்த மாதிரி மாற்றினதுல பெரும் பங்கு இவருக்கு உண்டு. அவர் வந்து தடுமாறி ஜெயிச்சாரு. இந்த தடவை அதே ராமு பலம் வாய்ந்த வேட்பாளர் நிற்கிறாரு. தொகுதியில் ஏகப்பட்ட கெட்ட பேர் துரைமுருகனுக்கு. ஆமாம், ப்ளஸ்ஸு தாவேகா பிரிக்கிற வாக்குகள், இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் இந்த தடவை துரைமுருகன் ஜெயிக்கலைனாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. சீட்டு இல்லைன்னு சொன்ன தடவை அணைக்கட்டு தொகுதியில் இவருக்கு நேர் எதிர்த்து போட்டியாளர் நந்தகுமார் இவருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆள். ஆமாம், அங்கே ஜனார்தன ரெட்டின்னு ஒருத்தர், அவர் மூலியமாக ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டுங்க, அது மூலிமா நந்தகுமார் வந்து சாதாரண ஒரு ஹோட்டல் மேனேஜர். இன்னைக்கு பல ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரர். எந்த இடத்துல இருக்குன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு இப்பதான் தேடி இருக்காரு போல. இத்தனைக்கு எம்எல்ஏ அமைச்சர் கூட கிடையாது. 3 தடவை எம்எல்ஏவா? 3 தடவை எம்எல்ஏ. ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஆமா, அது என்னன்னா இந்த அஃபிடேவிட்ல போடுறதுக்கு எங்க சொத்து இருக்குன்னு தேடுற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு சொத்து இருக்குது. அவரை வரவிடக்கூடாதுன்னு துரைமுருகன் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவருக்கு ஸ்டாலின் கிட்ட இருக்கிற நெருக்கம், அவர் வந்தார். 4 மாவட்டத்துக்கு செயலாளர். ஆமாம், பெரிய லெவலில் இன்னைக்கு. அப்புறம் துரைமுருகன் ஸ்டாலினில் கையில் காலில் விழுந்து என்ன சொல்லுவாங்க, எமோஷ்னல் அட்டாக்லாம் பண்ணி 2 தொகுதியை பிரித்து இல்லாட்டி இவருடைய காட்பாடி தொகுதியை அவர் தான் மாவட்ட செயலாளர். ஆமாம், அப்புறம் பிரித்து கொடுத்தாங்க. 3 தொகுதிக்கு இப்போ 2 தொகுதிக்கு. ஆமாம், கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த தடவை நந்தகுமார் காட்பாடு நிற்க வேண்டியது. ஏன்னா நந்தகுமாருக்கும் துரைமுருகனுக்கும் சொந்த ஊர் கேவிக்குப்போம். ஒரே இடம். அது காட்பாடி தொகுதி தான் வருது. காட்பாடி நிற்க வேண்டிய கடைசி டைமில் இவர் மறுபடியும் ஒரு எமோஷனல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார்ல, அப்போ அவர் நான் கூட பதிவு பண்ணியிருப்போம். அழுதாரு, நான் உங்களுக்கு தானேன்னாருன்னு. அந்த அடிப்படையில் வாங்கிட்டாரு. இந்த நந்தகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி நல்ல பேர். ஆனால் போக போக எனக்கு என்னன்னு ஒரே சாதனை என்னன்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்டு கட்டினதான். அவர் அஃபிடேவிட்டில் ஒரு சில விஷயங்களை மறைச்சாருன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. என்னென்னா 10th நம்ம தான் படிச்சிருக்காரு போல. ஓகே,
எம்ஏ சூரலத்தில் எம்ஏ இவர் அறிமுகப்படுத்துறாரு நந்தகுமார் எம்ஏ எம்ஏ அப்படின்னு. ஆனால் அஃபிடேவிட்டில் கொடுத்தது 10th தான் அப்படின்ட்டு அந்த ஊரில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை அவரும் பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல. வேலழகன் சொல்லிட்டு இல்லைண்ணே 2 பேருமே சரியான வேட்பாளர்ண்ணே. அதாவது இந்த உதயநிதிட்ட எல்லாருமே கோரிக்கை வைக்காங்க. இப்போ இவங்க ஜெயிச்சா இவங்களை அமைச்சராங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இந்த முறை ராமு அவர்கள் ஜெயிச்சா எடப்பாடி அவர்கள் கண்டிப்பான முறை அவர் அமைச்சராக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு போனதிலே ஜெயிக்க வேண்டியவர் ஏதோ ஒரு தியாக அடிப்படையில் விட்டுருக்காரு. ஒரு நல்ல வேட்பாளர்ண்ணே. அவர் வீரமணி அவர்களுக்கு எப்போவுமே கொடுப்பாரு அமைச்சர் பதவி அந்த வேலூர் மாவட்டம் இருக்கிறனால. ஆனால் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ராமு அவர்கள். இவர் வேலழகனும் அப்படி தானே. வேலழகனும் பெருசாக எந்த இதுலையும் இல்லைங்க. அவர் எம்எல்ஏலாம் ஆகல. ஆனால் அந்த ஊரில் மலைவாழ் மக்களுக்கான அந்த இடத்துக்கு சொந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் கட்டுறதுக்குலாம் கடுமையான உழைப்பாளி. கடுமையான உழைப்பாளி. அவர் போகாத இடமே இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே அதாவது இந்த கலைஞர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி. எழுதி கொடுத்து கூட இருந்தாலும் கூட பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இவர் அந்த மாதிரி தொகுதிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயக்குமார் அணைக்கட்டின் ஜெயக்குமார் வேலழகன் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். இதுல என்னன்னா 6000 வாக்கு வித்தியாசத்தில் தான் நந்தகுமார் இந்த தடவை ஜெயிச்சார். தப்பி பொழைச்சாரு. ஆமா. இந்த தடவை அந்த ஃபேக்டர் குறையும். ஏன்னா வன்னியர் வாக்குகள் தான். வேலழகன் வன்னியர் கம்யூனிட்டி. இவரு நாயுடு கம்யூனிட்டி நந்தகுமார். இந்த வன்னியர் இது பாமக அந்த ஸ்பிளிட் ஆகிறத வச்சுக்கிட்டு இவர் வந்திருக்காரு. இந்த தடவை அதில் சிக்கலாவது வேலழகனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. தொகுதியிலையும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. எம்எல்ஏ ஆகலை, அதனால அவர் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை ராமு ஜெயிக்கலனா கூட வேலழகன் ஜெயிச்சா கூட வேலழகனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நந்தகுமாருக்கு இந்த தடவை ஒரு சிக்கல் அப்படின்றாங்க. வாணியம்பாடி அந்த சைடு போனால் வாணியம்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதியில் இப்போ பரமக்குடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரபு அங்கே 5 முனை போட்டி, அவரும் போட்டியில் இருக்கார். அப்புறம் இவர் நம்ம காரைக்குடி வில்லிவாக்கம், பெரம்பூர் ஜெயிச்சிருவார். திருச்சி கிழக்கு விஜய் பிரிக்கிற வாக்குகள்னால சொல்ல முடியாது ஏடிஎம்கே ஜெயிச்சலாம். ஏன்னா ஒரே கம்யூனிட்டி ஒரே மதம் அப்படின்ற முறையில் இனிகோ விருதுராஜுக்கும் விஜய்க்கும் போட்டி போயிட்டு. அப்போ இனிகோ விருதுராஜ்னா பெரிய தேச தலைவராக அவர். அந்த வாக்கு விஜய்க்கு விழுந்துச்சு வச்சுக்கோங்க. இல்லை விஜய் தான் நம்ம வேட்பாளர், விஜய்க்கு தான் போடணும்னு போட்டாங்கனாலும் முடிஞ்சிடும். இல்லை விஜய்க்கும் இவருக்கு இனிகோவுடைய பாதி இது விஜய்க்கு விழுது, 2 பேரும் ஓட்டு பிரிக்கிறாங்கன்னா அது லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டுன்னு ஏடிஎம் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போட்டி கடுமை. திருப்பத்தூர்லேருந்து வந்த ஏடிஎம்கேல முறுக்கிக்கிட்டு கடைசி டைமில் வெளியே வந்தார்ல திருப்பதி, அவர் இன்னும் மறைஞ்சு வந்துட்டாப்புல. இங்கே வந்தா தெரியும்ல கதை என்னன்னு. அவர் கொஞ்சம் போராடிட்டு இருக்காரு. ஆம்பூரில் இம்தியாஸ்ன்னு அவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவரும் போராடிட்டு இருக்காரு. இது போராட்டத்துக்குன்னே பேர் பெற்றவர் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம செங்கோட்டையன் வரேன். வாணியம்பாடி அங்கே புர்ஹானுதீன் காங்கிரஸில் இருந்த இளைஞர். காங்கிரஸில் இருந்தனால ஊர் மக்களுக்கு நல்லா பழக்கம். அங்கே என்ன பிரச்சனைனா இவருக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்கே கொடுக்க வேண்டிய சீட்டை ஒவ்வொரு தடவையும் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருது. அதனால் போன தடவையும் ரொம்ப கம்மி வாக்கில் தான் அந்த செந்தில்குமார் ஏடிஎம்கே ஜெயிச்சார். இந்த தடவை செந்தில்குமார் மேலே கடுமையான கோபம் இருக்குது. 3 தடவை ஜெயிச்சோம், எதுவும் பண்ணல, மலை கிராமம் மற்ற இதெல்லான்னு. அங்கே வன்னியர்கள் ஓட்டும் ஸ்பிளிட் ஆகுது. பாமக ராமதாஸுடைய இது அதை வேட்பாளர் நிற்கிறாரு. பன்ருட்டி வேல்முருகன் சார்பிலையும் வேட்பாளர் நிற்கிறாங்க. முஸ்லீம் லீக் வாக்குகள் எப்பவுமே டிஎம்கே குழும். இந்த தடவை இவரு நீக்கிறதுனால இவரும் இஸ்லாமியன்றதுனால அந்த முபாரக்ன்ற ஒரு எழுத்து நிற்கிறாப்புல ஐயூஎம்எல் தான் கொடுத்துருக்காங்க. திமுக தானே கடுப்பாகிறான். இன்னொன்று நான் டம்மி, நான் வந்தா உண்மையான எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலாளர் அப்படி சொல்லிட்டாப்புல. இப்படி வேணா சொல்லுவான் நான் மேடையில், நான் தம்பிங்க. அதை அங்கே பெருசாக பிரச்சாரமாக ஆக்குறாங்க தாவேகால. என்ன மைனஸ் தாவேகாக்குன்னா பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு ஆளே இல்லை. வேட்பாளர் மட்டும் தனியாக போராடிட்டு இருக்காரு. அட மாநிலத்தில் எங்கேயாவது ஆளுகளை பிடிச்சி கொண்டு பேச வைக்கலாம்னா இவங்கள்ட்ட யாருங்க பேச்சாளர் இருக்கா? ஏங்க ஒரு 10-15 நடிகர் நடிகை அவங்க இவங்க ஃபீல்ட்ல கூட உங்களுக்கு ஆள் வரலையே. நீங்க நடிச்ச சினி ஃபீல்ட்ல இருந்து கூட உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆள் இல்லையே. வரலன்னா சொல்லாதீங்க. கூப்பிடுறது பாலாஜி, தாடி பாலாஜி வந்தாரா இல்லையா? ஆமா, அவரா வந்தாரு. லாஸ்ட்ல அவர் எங்க போனாரு? பாண்டிச்சேரியில போய் அந்த கட்சியில சேர்ந்தார். ஏங்க தாடி பாலாஜிலாம் விட்டா நீ பம்பரம் மாதிரி சுத்தி பேச்சாளருங்க, நல்லா பேசக்கூடிய அப்படி பேசினவர் தான். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கா. நீ என்னமோ பெரிய அந்த தடவை உள்ற அடி பாருங்க. நான் நேற்று பேசியிருந்தேன் ஒரு இதில், விஜய் இந்த தடவை ரைட் லெஃப்ட் கிக்கு பேக் சம்மர் ஷாட் கிக்கு எல்லா கிக்கும் அடிக்க போகிறார் இந்த தடவை. இந்த இதோட ஜானெல்லாம் ஒழிச்சு விட்டா தான் விஜய் தேர முடியும் ஏதாவது பண்ணா. அதனால இது செங்கோட்டையன் அவர் வாட்டில் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், நான் நிற்கும் போது அவர் விழுந்துட்டாரு, என்னென்னமோ பேசுகிறாருங்க அவர்.
அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஏடிஎம்கேல. இவன் பேட்டா நீ இவ்வளோ பண்ணுற உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு. அதனால செங்கோட்டை அங்கே தடுமாறி தான் இருக்காரு. தடுமாற்று அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஆதரவு அங்கே யார் இருக்கா? என்ன பண்ணுறாங்க? யாருமே இல்லை. ரெண்டாவது அவருக்கு ரெட்டையினால தானே ஓட்டு. இன்னொன்று சொல்லிட்டா, தந்தி டிவியில் நேற்று பேசுகிறாங்க, உங்களுக்கு தானே ஓட்டுன்றாங்களாம் ஜனங்க. எது ரெட்டையில் தெளிவா அது மாதிரி சொல்கிறேன். அதனால ரெட்டையிலை போட்டா முடிஞ்சது, அவ்வளோதான். செங்கோட்டை உனக்கு தானே ஓட்டு, ரெட்டையில போட்டான்னு முடிஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் பலரை வந்து நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பொருள் பேச ஆரம்பிப்போம். ரைட்ண்ணே. இறுதியாக ஒரே விஷயம் தானே, இஸ்ரேல் விவகாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பாரு, நீ சமாதானம் ஆயிட்ட, நான் எப்பயும் ஆயிட்டேன், நானே ஒத்துக்கிறேன், நான் வரேன், நான் பாகிஸ்தான் நானே நேராக வரேன், நம்ம பேசுவோம். நான் தான் சொன்னேன்ல, இவங்களால பூகோள ரீதியாகவும் எந்த வழியிலும் ஈரானை பண்ண முடியாது, தெரியாம அடிச்சிட்டாங்க, புலிவாலை பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்பா நானே கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட 10 நாள் டைம் வாங்கி ஏதோ பண்ணலாம் முடிக்கலான்னு பார்த்தா, நீ என்னடா லெபனானை போட்டு அடிச்சு மறுபடியும் பண்ணுறேன், நிறுத்துங்கடா அப்படின்னு ஒன்று. சரிப்பா இருப்பா கோச்சிக்காதுப்பா அப்படின்ட்டு, லெபனான் நம்ம ஒரு 10 நாள் சண்டை போகிற நிப்பாட்டிக்கும் அப்படின்னு. இப்போ அவன் முறுகினுக்கிறான் ஈரான். நான் எப்போ வரேன்னு சொன்னேன் அப்படின்னு அதை பேசுவாங்க. ஏவா ஏதாவது ஒரு வகையில் முடியுங்கயா, முடிங்கயா, என்ன பேச்சு பேசணும் இருந்தாலும் அவளே தெரியாமல் பேசினா அவரே சொல்கிறாரியா, உடியா பேசியா, கப்பலை கூட நிப்பாட்டானுங்க. நம்ம நேற்று பேசணுமா? ஆமாம். 5 கப்பலில் குறைஞ்சது ஒரு 15,000 18,000 வீரர்கள் இருப்பான். அவங்களுக்கான சாப்பாடு மற்ற விஷயம் பிரச்சனை அவன் சொன்னமா இல்லையா? இன்னைக்கு அவன் சாப்பாடு, ஒரு ஆள் சாப்பாடை 3 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அவன் சும்மா இருப்பானா? கேத்ரின் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பிச்சிக்கிறப்ப, மேரி வீடியோ அனுப்பிச்சிக்கிறப்ப பார்த்தா ஒரு சாப்பாடை 3 பேர் சாப்பிட்ற வீடியோவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா இங்கே சொன்னால் அவனும் கேட்க மாட்டான். தெரியும், அவன் ஆர்மி சோல்ஜர், அவன் தான் போராடணும். ஆமாம், ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல அவன் இருக்கான். சாப்பாடு முக்கியம் இல்லைங்க, அனுப்பிச்சிட்டான். இப்போ அமெரிக்காவில் கொந்தளிப்பாக இருக்கான். என்னடா பண்ணுறீங்க நீங்கள், உயிரை தான் வாங்குறீங்கன்னா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறீங்கன்னு. இப்போ அந்த கப்பல் எடுத்துட்டு எங்கே போய்க்கிறானுங்க? நேராக ஈரானோட ஹார்பருக்கு போயிருக்காங்க, கிளம்பிட்டாங்க. ஈரானோட ஸ்பீக்கர் பேசுகிறோம் இது அப்படியாச்சு திருப்புறேன்னு சொல்லி திருப்பி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னமான, கியூபாவில் வந்து அடுத்து கை வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஹார்பருக்கு எதுக்கு போயிருப்பாங்கன்னா, எங்கே கடை சாப்பாடு தான் அமிச்சிங்களா, போட்டில் அமிச்சிங்களா, பசிக்குதுரா அப்படின்னு. சாப்பாடு தாங்க முக்கியம். கியூபா கிட்டலாம் போக முடியாதுங்க, இவங்க வந்து பைத்தியகாரத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. கண்டிப்பாக போகட்டும், எப்படி நல்லபடியாக முடியட்டும். பங்கு சந்தை எப்படி இருக்கு? ரொம்ப இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்று ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பையனுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல. அநேகமாக இன்னைக்கு நைட்டு போய்ப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் அந்த மாதிரி நோக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு டவுன் ஃபாலில் ஃபிக்ஸ் பண்ணுறா, அதுக்கு அடுத்த மாதிரி யாரையும் ஆப் வைப்போன்னு நல்லா டவுனாக ஃபிக்ஸ் பண்ணு, நான் ஏற்றி விட்றேன் அடிக்கிற மாதிரி அப்படியே டவுன் ஆகும். அதனால இவரை நம்பவே முடியல. நம்ப முடியாம தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்லது நடக்கட்டும். கண்டிப்பாக மிக்க நன்றி. நான் உங்க நேரத்தையும்